கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise to be God. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசி ராமன். My name Pastor R. Thomas. My name is Pastor R. Thomas Tulasi Raman. நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஆஃப் அவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலரும் SIAG ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். I am New Hope Power AG Church Senior Pastor Reverend Dr. J.J. Arul. I am Assistant Pastor to him. என்னுடைய மொபைல் நம்பர் My mobile number 733 958 6648. 6648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். Please contact me and know the truth. ஃபேஸ்புக்கில் சென்று Go to Facebook. துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள். Search Tulasi Raman Thomas. இன்னும் அநேகம் வேதாகம செய்திகளை ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. You can hear more Joy Jeevan messages and be blessed. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த அதிகாலை நேரத்திலே This early morning ஒரு விலையேறப்பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். you can hear the valuable message. அற்புதங்களை இயேசு கிறிஸ்து எப்படி செய்தார்? How did Jesus did ministry? The miracle ministry. அற்புத ஊழியங்களை எப்படி செய்வது? How to do miracle ministry? அதனுடைய விதிகள், பரலோக விதிகள் என்ன? What is the rule about that rules? அற்புதங்களை இயேசு செய்தாரே, அதனுடைய பரலோக விதிகள் என்ன என்பதை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். Jesus did miracle. We can know the rule how he did ministry. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். The person who hears this message are lucky ones. நான் சொல்லுகிற இந்த அற்புத அடையாள ஊழியங்களின் விதிகளை நீங்கள் கை கொண்டால் நிச்சயமாய் பெரிய அற்புத அடையாள ஊழியக்காரர்களாய் மாறிவிடுவீர்கள். If you follow these rules how to do miracle ministry, you will be blessed and you can become a great minister. உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்த ஊழியர்களுக்கும் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Please share this message to your friends and relatives and be blessed. இயேசு செய்த ஒரு பெரிய அற்புதம் வேதத்திலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். We can learn the miracle ministry how Jesus did in Matthew, Mark, Luke and John. அது என்ன அற்புதம் என்றால், what is the ministry? 5 அப்பம் 2 மீன்களை பலுகி பெருக செய்த அற்புதம். How did Jesus multiplied 5 loaf bread and 2 fishes? மத்தேயு 14ஆம் அதிகாரம் Matthew 14 chapter 15 to 21 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். I am going to read from 15 to 25. மேத்யூ 14:15. சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமுமாயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போக தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை வாங்கிக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். As evening approached, the disciple came to him and said, "This is a remote place and it's already getting late. Send the crowd away so they can go to the villages and buy themselves some food." இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். Jesus replied, "They do not need to go away. You give them something to eat." அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். "We have here only 5 loaves of bread and 2 fish," they answered. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். "Bring them here to me," he said.
அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்கள் இடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். Bring them here to me, he said, and he directed the people to sit down on the grass, taking the 5 loaves and 2 fish, and looking up to heaven, he gave thanks and broke the loaves. Then he gave them to the disciples, and the disciples gave them to the people. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். They all ate and were satisfied, and the disciples picked up 12 basketfuls of broken pieces that were left over. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். The number of those who ate was about 5,000 men, besides women and children. அன்பானவர்களே, Dear beloved, இங்கே 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 பேருக்கு அந்த அப்பங்களையும் மீன்களையும் பெருக்க செய்து போஷிக்க செய்கிறார். Here Jesus multiplied the 5 loaves of bread and 2 fishes and feeded the people. அன்பானவர்களே, Dear beloved, புத்திக்கு எட்டவில்லை. you cannot know. 5 அப்பம் 2 மீன், 5 loaves of bread and 2 fishes. 5000 பேருக்கு போஷிக்கும்படி பெருக செய்தார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். Jesus fed 5,000 people, we read in the Bible. அன்பால் இது எப்படி இந்த அற்புதம் நடந்தது? Dear beloved, how this miracle happened? இந்த அற்புதத்துக்கான விதி என்ன? What is the rule for this miracle? இயேசு இந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பெருக்கி கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்து முடித்து விட்டார். அவரோடு கூட இந்த அற்புதம் முடிந்து விட்டதா? அதை நாம் செய்யலாமா? இயேசு ஏற்றுக்கொண்ட ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் செய்ய முடியுமா? Jesus said, multiply the 5 loaves of bread and 2 fishes. Whether we can do the same thing, whether human beings can do the same miracles, whether God's children can do these miracles. இயேசு இந்த அற்புதத்தை செய்துவிட்டு என்னால் மாத்திரம் இதை செய்ய முடியும், இதை ஒருவரும் செய்ய முடியாது என்பதற்காக இதை செய்து காண்பித்தாரா? Jesus, only I can do this miracle. So whether he did for that. அன்பானவரே, Dear beloved, இந்த 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு போஷித்ததை திருச்சபை வரலாற்றிலே 1ஆம் நூற்றாண்டு முதற்கொண்டு இன்றைக்கு வரையும் அதை பிரசங்கித்துக் கொண்டு போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் திருச்சபை ஊழியக்காரர்கள். This 5 loaves and 2 fishes miracles, it was preached from 1st century to 2000. 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தார் என்று பிரசங்கிக்கிறார்கள். நாங்களும் அதை கேட்கிறோம். இதை கதையாய் கேட்டுக்கொண்டே வருவதற்காக இதை செய்து காண்பித்தாரா? We used to hear 5 loaves and 2 fishes are multiplied. Why we hear all this miracle often? அன்பானவர்களே, Dear beloved, சீசர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த அற்புதத்தை நிகழ்த்து காண்பித்தார். by keeping disciples, Jesus did this ministry. இயேசு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை நாம் ஃபாலோ பண்ணி அதே அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வேண்டும் ஒரு தரிசனத்தோடு தான் அவர் எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்து காட்டினார். Jesus did this ministry because we have to follow and do it. இயேசு எந்த அற்புதத்தை செய்தாலும் whatever miracle Jesus did, அதே அற்புதத்தை நாமும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்துதான் அந்த அற்புதத்தை நிகழ்த்து காட்டினார். whatever miracles Jesus did, he expects the human beings to do it. இயேசு கடலின் மீது நடந்து வந்தார். Jesus walked on the water. அது ஒரு பெரிய அற்புதம். That is a big miracle. இயேசுவை பார்த்து பேதுரு நானும் கடலின் மீது நடந்து வர வேண்டும் என்று கேட்டான். Peter asked to Jesus, I want to walk on the water. பேதுரு உன்னால் முடியாது, என்னால் மாத்திரம்தான் முடியும் என்று இயேசு சொல்லவில்லை. Jesus didn't say, Peter, you cannot do, only I can do. பேதுரை பார்த்து நடந்து வா என்று நடக்க வைத்தார்.
கடலின் மேலே தண்ணீர். Jesus made Peter to walk on the water. அப்போ இயேசு எந்த ஒரு அற்புதத்தை அடையாளத்தை செய்தாலும் நீங்களும் நானும் அதே அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்து காட்டினார். Whatever ministry, whatever miracle Jesus did, he wants us to do it. அன்பாவிலே இந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு அதே ஸ்பாட்டிலேயே பலுகி பெருகி செய்த அந்த அப்பத்தை போஷிக்க செய்தார். Jesus multiplied the 5 loaves and 2 fishes immediately. அன்பானவர்களே, Dear beloved, இந்த இடத்தில் பார்க்கிறோம். you can see here. அதற்கு 17வது வசனம், அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். We have here only 5 loaves of bread and 2 fish. They answered, bring them here to me, he said. 5 அப்பம் 2 மீன். 5 loaves of bread and 2 fish. தேவையோ பெரிய தேவை, 5000 பேருக்கு போஷிக்க வேண்டும். Need is they have to feed 5000. அன்பானே, இயேசு சொல்லுகிறார், Jesus says, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். Bring those to me. முதலாவது இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். First you have to know who is Jesus. இயேசு மனிதர் கிடையாது. Jesus is not human being. இயேசு தேவகுமாரன். Jesus is God's son. அப்பாற்பட்டவர். He is beyond our mind. இயேசு ஒரு ஜீவ தேவன், ஜீவ அப்பமானவர். Jesus is a living bread. இயேசு ஒரு ஜீவனாய் இருக்கிறார். Jesus is life. அன்பானவர்களே, அந்த 5 அப்பத்தை 2 மீன் கைகளை வைத்து keeping the 5 loaves of bread and 2 fish, வானத்தை அண்ணாந்து பார்த்தார். he saw the cloud. வானத்தை அண்ணாந்து பார்த்தார். He saw the cloud. எதுக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்தார்? Why he looked at the sky? அங்கே வானத்திலே பிதாவாகிய தேவன் சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறார். On the heaven Jesus is seated. அந்த வானத்தில் இருக்கிற வான பிதாவுக்கு ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை நம்ம கொடுக்க வேண்டும். On the sky Jesus gives us living things. அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவாகிய தேவனுக்கு நீ ஜீவ அப்பத்தை சுகந்த வாசனையாய் கொடுக்கும் போது இங்கே இருக்கிற 5 அப்பம் 2 மீன் பழுகு பெருகும். If you give the living bread here, the breads and fish will multiply. 19வது வசனத்திலே, அப்போது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, 19வது வசனம், வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்லு. When anyone hears the message about the kingdom and does not understand it, the evil one comes and snatches away what was sown in their heart. எத்தனை வசனம் பச்சை? 19வது வசனமா? அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து. He saw the sky. அன்பானவர்களே, dear beloved, அற்புதத்திற்கான விதி நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும். முதலாவது rules for miracle is you have to see the sky. எந்த ஒரு அற்புதத்துக்கும் முதலாவது வானத்தில் இருக்கிற பரலோகத்தில் பிதாவுக்கு ஜீவன் கட்ட காரியத்தை நீங்கள் சுகந்த வாசனையை கொடுக்க வேண்டும். Any miracle you need, you have to give the life to Father. அன்பாவிலே, இயேசு ஒரு ஜீவ அப்பமாய் இருக்கிறார். Jesus is a life. இயேசு ஒரு ஜீவனாய் இருக்கிறார். Jesus is a life and a living bread. அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுக்குள்ள முழு உலகத்திற்கு 800 கோடி பேருக்கு அந்த போஷிக்க முடியும். We can feed 800 crores by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவப்பம். Jesus is living bread. அதை பிதாவாகிய தேவன் 5 அப்பம் 2 மீனை கையில் வைத்துக்கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு வானத்தை அண்ணாண்டு பாட்டி ஜீவப்பத்தை அவர் கொடுக்கிறார். Jesus gives living bread. அது கொப்பாய் மாம்சமான யாவருக்கும் ஜீவப்பத்தை கொடுக்க வேண்டும். He gives to human beings the living bread. அன்பானவர்களே, dear beloved, தேவன் மனுஷன், God man, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம்,
ஜீவ அப்பத்தை கொடுத்தால் இந்த 5 அப்பம் 2 மீனும் பழுகும் பெருகும். Life body, life blood. அது It will increase. இதுதான் பரலோகத்தினுடைய அற்புதத்துக்கான விதி. This is the rule for the heaven to multiply. அன்பானவர்களே, இயேசு Dear beloved Jesus, இந்த நன்மை தீமை அறியத்தக்க உலகத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளுக்கும் பதிலாக the good evil things in the world, instead of that, ஜீவன் உள்ள காரியங்களை பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் சுகந்த வாசனையாய் கொடுத்து இந்த குறைவுகளை நிறைவாக்கி பலுகி பெருக செய்தார். Jesus rectifies and brings more loaves of bread. அன்பாளே, இந்த 5 அப்பம் 2 மீன், 5 loaves of bread and 2 fish. இது குறைவை வெளிப்படுத்துகிறது. This shows the scarcity. இந்த குறைவு சாபத்தால் ஆதாம் மூலமாய் வந்த குறைவு. This scarcity comes through Adam. தேவை அதிகமாய் இருக்கிறது, ஆனால் 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது. அந்த 5000 பேரும் 3 நாளை பட்டினியாய் இருந்திருக்கிறார்கள், மழக்கத்திலே சாக போகிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் இருப்பது 5 அப்பம் 2 மீனாய் இருக்கிறது. இது குறைவாய் இருக்கிறது. இந்த குறைவுள்ள அந்த அப்பத்தை இயேசுவின் கையில் கொடுத்த போது அவர் நிறைவை பிதாவாகிய ஜீவப்பத்தை சுகந்த வாசனையாய் கொடுக்கிறார். அதுக்கொப்பாய் மாம்சமான யாவருக்கும் ஜீவப்பத்தை கொடுக்கிறார். இப்போது குறைவு பலுகி பெருகுகிறது. What is in the hand is 5 loaves of 2 bread. Jesus gave, multiplied. அதாவது ஜீவ அப்பத்தை பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாவரும் கொடுத்தால் இந்த 5 அப்பம் 2 மீன் பலுகி பெருக வேண்டும். We have to give living bread. These 5 loaves and 2 fishes have to increase. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, So dear beloved, நீங்கள் குறைவுகளோடு இருக்கும்போது when you are in need, நிறைவாகிய இந்த இயேசு ஜீவரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாவருக்கும் கொடுங்கள். you have to give life to Father, Jesus and all the human beings. அப்போது இந்த குறைவுகள் பலுகி பெருகுவதை உங்களால் பார்க்க முடியும். Then you can know how this fish and loaf multiplied. இந்த குறைவுகள், பற்றாக்குறைகள், பசி, பட்டினி, தாகங்கள், இது ஆதாம் மூலமாய் வருகிற பிரச்சனை. This need, scarcity are the problems of Adam. இந்த ஆதாம் மூலமாய் வருகிற, இந்த ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தினால் வருகிற குறைவுகளுக்கு பரிகாரம் பிந்தின ஆதாம் இயேசு ஜீவன் இந்த நிறைவை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கும்போது, அதுக்கொப்பாய் மாம்சமான அவர் கொடுக்கும்போது, இந்த குறைவுகளிலே தேவன் மிராக்கிள் அதிசய அற்புதத்தை செய்து பலுகி பெருக செய்கிறார். The curse of Adam and Eve, which is scarcity, need, Jesus rectified through Jesus Christ. அப்போ குறைவுகள் இருக்கிற இடத்திலே, where there is need and what is scarcity, நிறைவாகிய அந்த இயேசு கிறிஸ்து ஜீவ சரீரம், ஜீவரத்தம், ஜீவனுள்ள அப்பங்கள், ஆசீர்வாதங்கள் நிறைவாய் நமக்குள்ளே இருக்கிறது. அதை பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாவருக்கும் நீ கொடுக்கும்போது அங்கே சாபம், பாவம் நிவர்த்தி ஆகிறது. அங்கே குறைவுகள் பலுகி பெருகி நிரம்பி வழிகிறது. With us there is scarcity, but with God we can also multiply. We can human beings, God's people we can multiply. அன்பானவர்களே, ஏதாவது உங்களுக்கு விளங்குகிறதா நான் சொல்லுவது? Dear beloved, are you able to understand? ஆதாம் மூலமாய் குறைவுகள் வருகிறது வாழ்க்கையிலே. Through Adam, scarcity and need comes. பசி, hunger, பட்டினி, தாகம், thirst, குறைவுகள் எல்லாம் வருகிறது. all the scarcity comes. இயேசு 5 அப்பம் 2 மீன் வைத்துக்கிட்டு தலை மேல கை வச்சுக்கிட்டு, ஐயோ 5000 பேருக்கு நான் எப்படி போஷிப்பேன்னு கவலைப்படவில்லை, பயப்படவில்லை. Jesus does not worry or fear. There is only 5 loaves and 2 bread, 5 loaves of bread and 2 fish. How I will give to 5,000 people? ஏன் அவர் கவலைப்படல, பயப்படலைன்னாக்கா அவர் ஒரு ஜீவப்பம். Why did he not worry? Because Jesus is a living bread. அவர் ஒரு ஜீவன். Jesus is a life. இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். Jesus says, I am the way, truth and life. அவர் ஒரு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தமாய் இருக்கிறார். He is a living
body and living blood. அந்த இயேசு கிறிஸ்து ஜீவ சரீரத்துல குறைவுகள் என்பதே கிடையாது. In the blood of Jesus Christ there is no அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுக்குள்ள முழு உலகத்தை கூட நீ போஷிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஜீவ சரீரத்துக்குள்ள அவர் முழு உலகத்தையும் கூட போஷிக்க முடியும். Through Jesus body you can feed the whole world. இயேசு கிறிஸ்து ஜீவன் என்றால் அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுக்குள்ள கோடாகோடி ஜீவப்பங்கள் இருக்கிறது. Life of Jesus is there is crores of breads. அதனால For that இயேசு அந்த 5 அப்பம் 2 மீனை வைத்துட்டு 5000 பேருக்கு நான் எப்படி போஷிப்பேன் என்று திகைக்கவில்லை. Jesus did not fear to feed the 5,000. ஏன்னா அவர் ஒரு ஜீவப்பமா இருக்கிறார். Because he is a living bread. அந்த ஜீவப்பத்துக்குள்ள பாவத்துக்கு சாபத்துக்கு குறைவுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கிறது. There is a result rectification for the hunger and all the need. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை வைத்துதான் பிதாவாகிய தேவனுக்கு அந்த ஜீவனை சுகந்த வாசனையாய் கொடுக்கிறார். Keeping the Jesus body and Jesus life he give to the Father. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஜீவனை ஜீவ சரீரம் ஜீவப்பத்தை சுகந்த வாசனையாய் முகந்து தேவதூதர்களை அனுப்பி மிரக்கலை செய்ய வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அந்த 5 அப்பம் 2 மீன் குறைவை நிறைவாக்குகிறார். Father takes the smokes of Jesus blood and bread and gives to all. Hallelujah. Hallelujah. அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, dear beloved, குறைவுகள் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே need the things which you are in need. நிறைவாகிய இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். Answer is there. அதனால நீங்கள் பெரிய தேவையை கண்டு திகைக்காமல் இயேசுவை போல செயல்படுங்கள். So don't worry about a large need. See Jesus. 5 அப்பம் 2 மீன் வைத்துக் கொண்டு 5000 பேர் 3 நாளா பட்டினியா இருக்கிறார்கள். மழங்கி சாக போறாங்க. எல்லாருமே நம்மளா தான் பயந்து கலங்கி திகைச்சு போயிடுவோம். ஆனா இயேசு பயப்படவில்லை. 5 loaves and 3 birds, how he multiplied. All the 5,000 people are in hunger. நம்மளா தான் பயந்து கலங்கி போயிருப்போம். If it is we will be frightened. ஏன்னா இயேசு பயப்படவில்லை. Jesus did not fear. பிசாசு இயேசு பார்த்து நடிக்கிட்டு இருப்பான் அந்த இடத்துல. Satan. ஏன்னா 5 அப்பம் 2 மீன் வச்சு 5000 பேருக்கு நீ எப்படி போஷிக்க போற? 3 நாளா 3 நாள் சாப்பிடாம புசியாம போதகத்தை கேட்டு இருக்கிறான். போகும்போது மழங்கி வீங்கி சாப்பிட்றான். எல்லா பழியும் உண்மையில தான் வரப்போகுது அப்படின்னு இயேசு பிசாசு நினைச்சிருப்பான். ஆனா இயேசு பயப்படவில்லை. ஏன்னா அவர் ஜீவப்பமாய் இருக்கிறார். Satan trembled by seeing Jesus. அதனால நீங்க கூட பயப்படக்கூடாதுன்னு சொல்ல வரேன். You should not get fear. உண்மையாகவே இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்களும் பயப்படாம திகைக்காம எவ்வளவு ஒரு பெரிய தேவை கூட நீங்க இருக்கிறதை வைத்து பலுகி பெருகி செய்து கொள்ளலாம். By the body of Jesus and the blood of Jesus we can also do many miracles. ஒரே ஒரு பாயிண்ட். Only one point. உங்க பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவப்பம் ஜீவ ஐஸ்வர்யம் ஜீவ சரீரம் அவருடைய தழும்புகளாலே சுகமானீர்கள். வியாதி ஒரு குறைவு, சாபம் ஒரு குறைவு, தரித்திரம் ஒரு குறைவு. அதில் இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ஐஸ்வர்யம் ஜீவ மகிமையை உன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொடுக்கணும். அதுக்கொப்பா மாம்சமான ஆவியின்படி ஏத்தின்படி கொடுத்தா உன் குறைவுகள் நிறைவாவதை நீ கண்டிப்பாய் பார்ப்பாய். By the living bread and all the things of the world you had to give to Father and to Jesus and to all the human beings. அன்பானவர்களே, dear beloved, பயப்படாதீங்க. do not fear. சும்மா அப்படியே பல்லகச்சின்னு பயப்படாம இல்லை. இயேசு கிறிஸ்து இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு நான் கொடுக்க போறேன். அதுக்கொப்பா மாம்சமான யாவருக்கும் கொடுக்க போறேன். பிசாசே நீ என்ன செய்ய முடியும் என்னை? I am going to give the Jesus body and the blood to Father and all the human beings. Satan, what you cannot do anything. என்னிடத்தில் இருக்க குறைவுகள் பலுகி பெருகத்தான் ஆக வேண்டும்.
the need in me will increase. ஏனென்றால் நான் வானத்தை அண்ணாந்து பார்த்தீங்க என்ன சொல்றாரு இயேசு 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவாகிய தேவனுக்கு ஜீவப்பத்தை ஜீவ சரத்தை கொடுக்கிறார். அந்த ஜீவப்பம் ஜீவசத்து கோடாகோடி விலை மதிப்புள்ளது. பிதாவாகிய தேவனுக்கு அவர் கொடுக்கிறதை பார்க்கிறார். அந்த ஸ்பாட்ல ஏன் பிதாவாகிய தேவனை பார்த்து அந்த ஜீவப்பத்தை கொடுக்கிறார் ஆசீர்வதிக்கிறாருனாக்கா அங்க அற்புதம் நடக்கிறதுக்கு அதுதான் பிரின்சிபல். For doing miracle, this is the principle. ஆமா வானத்தை அண்ணாந்து பார்த்து Jesus look at the sky. இயேசு கிறிஸ்து சரி இயேசு ரத்தத்துல பரலோக ராஜ்யமே இருக்குது. அது கோடாகோடி ஜீவப்பம் இருக்குது. அதை பிதாவாகிய தேவனுக்கு நீ சுகந்த வாசனையாக கொடுக்க வேண்டும். Through the body of Jesus and the blood there is more miracles. அதுக்கொப்பாக ஆதாம் இருந்து 2வது வரைக்கும் இயேசு ஜீவ சரீர ஜீவ ரத்தத்தை ஃபுல்ஃபில் பண்ணணும். They have to fulfill the Jesus body and Jesus blood. ஆதாம் டு செகண்ட் 2வது வரைக்கும் மாம்சமான யாவர்கம். To Adam to second come, from Adam to second everything is there. ஜீவப்பம். The living bread is there. அப்போ இது இந்த 5 அப்பம் 2 மீன் பலுகி பெருகி நிரம்பி விடும். These 5 loaves and 2 fish will increase, multiplied. அன்பானவர்களே, dear beloved, இயேசு ஒரு ஜீவனாய் இருந்தார். Jesus is life. இயேசு ஒரு மத்தியஸ்தராய் இருந்தார். Jesus is mediator. இயேசு மாறவே மாட்டார். Jesus is unchangeable. கண்டிப்பாய் 5 அப்பம் 2 மீன் பலுகி பெருகித்தான் ஆக வேண்டும். 5 loaves and 2 fish have to be increased. இயேசு என்றால் ஜீவன். Jesus is life. மத்தியஸ்தர் என்றால் பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான அவருக்கும் ஜீவனை பரிபூஜ்யம் கொடுத்து தீர்த்து விடுவார். Mediator means they will give life and blood to all the people. பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான அவருக்கும் அதான் மத்தியஸ்தனா தேவன் தனக்கு உலகத்துக்கு ஜீவனையும் பரிபூர்ஜீவனும் கொடுப்பார். 3வது மாறவே மாட்டார். He will not, he is unchangeable. மாறவே மாட்டார்னா அவருக்கு சந்தேகமே கிடையாது. She did not have any doubt. பிதாவாகிய தேவனுக்கு ஜீவப்பத்தை கொடுத்து விட்டேன். ஆதாம் 2வது இயேசு ஜீவப்பத்தை கொடுத்து விட்டேன். இப்போது இங்கே குறைவுகள் நிறைவாக வேண்டுமா வேண்டாமா? Whether all the scarcity will become increased. அன்பானவர்களே, beloved, இப்படித்தான் அற்புத அடையாளங்களை நீங்கள் செய்ய வேண்டும். Likewise, we have to do the miracles. இது ஒரு மர்மம் கிடையாது. This is not a mystery. 5 அப்பம் 2 மீன் பலுகி பெறுவது ஒரு மர்மமான ஒரு அற்புதம் கிடையாது. 5 loaves of இயேசு எந்த ஒரு குறைவுகள் மத்தியிலும் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்து விடுவார். Any need Jesus will give to Father and Son to all the. அதுக்கொப்பாய் மாம்சமான யாவருக்கு ஜீவனையும் பரிபூர்ஜீவனும் கொடுத்து விடுவார். Equal to that, he will give life to all the human beings. Jesus. இப்பொழுது ஆதாம் மூலமாய் நன்மை தீமை அறியத்தக்க கனி புசித்து வந்த குறைவுகள் சாபங்கள் எல்லாம் பலுகி பெருகி நிரம்பி வைந்துவிடும். This good and evil fruit to Adam will be rectified and everything will be filled. Hallelujah. Hallelujah. திரும்ப இந்த செய்திகளை கேளுங்க. Share this message again and again. அன்பானுலே, ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனான். Adam lost the glory of God. பாவமும் சாபமும் இருக்கிறதுல குறைவுகள் வியாதிகள் வறுமைகள் தரித்திரங்கள் எல்லா குறைவுகளும் அந்த இடத்துல இருக்கும். In the sin and death, every need will be there. Scarcity will be there. இந்த குறைவுகள் சாபங்கள் பற்றாக்குறைகளுக்கு பரிகாரம் தான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். The need of the scarcity is it will be rectified by Jesus' life. இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சத்தின் கனியாய் இருக்கிறார். Jesus is good fruit. அந்த ஜீவன் என்றால் நிறைவை கோடாகோடி நிறைவு அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுக்குள்ளே இருக்கிறது. நிறைவு இயேசு கிறிஸ்து ஜீவனுக்குள்ள நிறைவு இருக்கிறது. Full is in Jesus. மனிதனுக்குள்ளே பாவம் மற்றும் குறைவுகள் இருக்குது. 5 அப்பம் 2 மீன் இல்லாம குறைவு பற்றாக்குறை இருக்கிறது. The human beings sin, all the need will be there, all scarcity will be there. இப்போ குறைவுகள் உள்ள மனுஷன் அந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு மாம்சமா யார் முன்பு இந்த குறைவுகள் நிறைவாகி அங்கே மிராக்கிள் நடக்கும். The need person have to give the life to Father, Son and all human beings.
that there will be it will be fulfilled. அல்லேலூயா. Hallelujah. அது இதே சம்பவம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. சீக்கிரம் எடுப்போம். மார்க்கு 6ஆம் அதிகாரம், மார்க்கில் 6ஆம் அதிகாரம், அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணார்னு போட வருகிறது. மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம் 33-35 படிப்போம். மார்க்கு 6:35. அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்போது எல்லாரையும் பசும்புல் மேல் பந்திருக்க உட்காரும்படி அவர்கள் கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 50 பேராக உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, இந்த வசனத்தை மட்டும் முடியுமா? 41வது வசனம். 41வது வசனம். Taking the 5 loaves and the 2 fish, and looking up to heaven, he gave thanks and broke the loaves. Then he gave them to his disciples to distribute to the people. He also divided the 2 fish among them all. அன்பானுலே, வானத்தை அண்ணாந்து பார்க்கிற ஒரு அனுபவ வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். To see in the heaven, keep it in mind. You can whatever you did, you can. ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Jesus said, pray ceaselessly. ஜெபம் என்றால் என்ன? What is prayer? உன்னுடைய பாவத்துக்கு பரிகாரத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுப்பதுதான் சரியான ஜெபம். உன்னுடைய குறைவு பாவத்துக்கு பரிகாரம் இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுப்பது தான் சரியான ஜெபம். The rectification of your sin is giving your body and blood to Father and all the human beings. இயேசு இடைவிடாமல் வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஜீவ பரிசுத்த சரீரம், அந்த ஜீவசரம் கோடாகோடி விலைமதில் அந்த ஜீவசரம், ஜீவரத்தம், ஜீவாப்பம், ஜீவ சுகம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ மகிமை பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையா ராத்திரி பகலும் புத்துக்கிட்டே இருந்தாருங்க. Jesus is giving the good fragrance of life, blood, body to everybody, to Father, Jesus and all the human beings. 5 அப்போ 2 மீன் சோர்ந்து போய் கவலைப்பட்டு திகைத்துக்கிட்டு இல்லை இயேசுநாதர். உடனே வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜீவப்பம், ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அதுக்கொப்பா மாம்சமான யாரும் கொடுக்குறாரு. உடனே மிராக்கிள் நடக்குது. 5 அப்போ 2 மீன் பழுகி பெருகுது. 5000 பேருக்கு அங்கே போய் சேர்த்தார். இப்படித்தான் இயேசு அற்புதங்களை அடையாளங்களை செய்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் கடந்து போச்சு. 30 நிமிஷத்துக்கு மேலே இங்கே பதிவு செய்ய முடியாது. அன்பாலே, பரலோகத்தின் விதி அற்புத அடையாளங்கள் செய்கிற ஊழியத்துக்கு இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்க்கிற ஒரு தேவ மனுஷனாய் இருந்தார். அப்போ இயேசுக்கு ஏற்றுக்கொண்ட ஊழியக்காரர்களாகி நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன செய்யணும்? ஆண்டவரே, 5 அப்போ 2 மீன் தாங்குது ஆண்டவரே, இதை ஆசீர்வதி, இப்படி ஜெபம் பண்றாங்க. பாரம்பரிய ஜெபத்தில் போயிட்டாங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு சரீரம், இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு ராத்திரி பகல் நீங்கள் கொடுக்க இங்கே கூட உலகத்தின் பாவத்தால் சாபத்தால் அந்த குறைவுகள் எல்லாம் நிரம்பி வழியும். ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், பரலோக ராஜ்யத்தை இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தை அன்பு கொண்டிருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீ பெற்றுக்கொண்டதை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கும்போது அது ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதுல தேவநீதிட்டு உயிர்த்தல் இயேசு சாப்பிட்ட உலகத்தை நிரம்பி கிடக்குது. அதை பிதாவாகிய தேவனுக்கு அது குப்பாய் மாம்சமான யாரும் கொடுக்கும்போது அங்கதான் அற்புதங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. இயேசு எந்த அடிப்படையில் தான் எல்லா அற்புதங்களை செய்தார்? ஏனென்றால் அவர் ஒரு ஜீவ சஞ்சாரி. God kind of தேவரகமான ஒரு வாழ்வு. எல்லா குறைவுகளும் ஆதாம் மூலமாய் வருகிறது. அதுக்கு பரிகாரம் இயேசு ஜீவன். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். அதாங்க குறைவு. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே 5 அப்போ 2 மீன் தான் இருக்கும். 5000 பேர் இருப்பாங்க. இது பிசாசினுடைய வேலைங்க. இதெல்லாம் குறைவுகள். தேவை அதிகமாக இருக்கும். கையில் கொஞ்சம் காசு இருக்கும். கையில் 2000 ரூபாய் இருக்கும். தேவை 20 லட்சமாக இருக்கும், இல்லை 20 கோடியாக இருக்கும். பயந்துராத. வானத்தை அண்ணாந்து பார்த்து
ஜீவ ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடு. அதுக்கப்புறம் ஆதாம் 2ஆம் வரைக்கும் ஜீவ ஐஸ்வர்யத்தை கொடு. இங்க அப்பம் பிரச்சனை, அதனால ஜீவ அப்பத்தை கொடுத்தாரு, அப்பம் பெருகி போச்சு. ஜீவ ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் 2ஆம் வரைக்கும் கொடுத்தாங்க, ஐஸ்வர்யம் பழுகிறங்க. அதாங்க உண்மை. செய்து பாருங்க, நான் செய்துட்டு தான் இருக்கிறேன். You live to Father Jesus and all the humanity. You can see, you can see the miracle. You can get money. அதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, So dear beloved, ஜீவனுக்குள்ள இருக்கிறத ஒவ்வொன்றையும் பிதாவாகிய அந்தந்த காரியங்கள் பழுகி பெருகும். if you are in life, that will be increase. கண்ணுல குறைவு, காதுல குறைவு, ஆற்றுல குறைவு, லங்ஸ்ல குறைவு, கிட்னிக்குள் ஆதாம் மூலமா சரீரத்தை எல்லா குறைபாடுகள் மத்தியிலே இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தை பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான தழும்புகளால் சுகமாகி விடுவீர்கள். Fault in ear, ஹீலிங் பவர் பலி பெருகும் உங்களுக்கு. fault in ear, eyes and mouth. You should give the இயேசு ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ கிட்னி, ஜீவ சர்ரம், ஜீவ ரத்தம், அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் 2ஆம் வரைக்கும் கொடுத்தா உங்க சரீரத்தில் குறைகள் எல்லாம் நீங்க சுகம் உண்டாகும். தரித்திரம் நீங்க, ஆதாமின் தரித்திரம் நீங்க ஐஸ்வர்யம் நிறைவு வரணும்னாக்கா இயேசு ஜீவ ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான அவர் கொடுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சொல்ல பாவத்தை சாபத்தை ஏற்றுக்கொண்டு குறைவாய் போச்சு. சிலுவையில் அட்ட தரித்திரமானாரு. அங்க 5 அப்பம் 2 மீன் கூட கிடையாது. இயேசுக்கு பயந்துட்டாரா, கவலைப்பட்டாரா? பிதாவே உம்முடைய கையில் ஹாபி வகுத்து ஜீவனை வரணும்னு சொன்னாங்க. அங்க பாரு, ஜீவன்ற வார்த்தையை கவனிங்க. அதான் எல்லா சாபத்துக்கு, எல்லா குறைவுக்கு, எல்லா பாவத்துக்கு, எல்லா மரணத்துக்கு, எல்லா தரித்திரத்துக்கு, உலகத்தின் பாவத்தை சாபத்தை தரித்திரத்தை எல்லா குறைவை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பிதா அப்போ வானத்தன்னாட்டு பார்க்கிறார் சிலுவையில. பிதாவே உம்முடைய கையில் ஆவி வெப்பித்து ஜீவன் ஆவின தேவாவி ஆதி அவள் இயேசு சாப்பிட ஆவிக்குரிய காரியங்கள் பரலோகராஜி ஜீவன தேவ நீச்சு இயேசு ஜீவனத்தை சுகந்தவாய் அதுக்கொப்பா மாம்சமான ஆதாம் 2ஆம் கொடுத்தாரு. 3ஆம் நாள் இறங்க நினைச்சு எல்லா குறைவையும் நீங்க போச்சு. வானத்தில் போச்சு சகல அதிகாரம், ஐஸ்வர்ய, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, விசுவாசம், கனமை, 3ஆம் நாள் பலிக்கு பெரிய உயிர்த்தெழுதல் எல்லாமே வந்துச்சு இயேசுக்கு. இதுதாங்க மாபெரும் அற்புதம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பாளே, என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 733 958 6648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தில் இந்த கர்த்தர் இந்த வசனம் மூலமா உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளாலே தாங்குங்கள். Please support our ministry with your offering. என்னுடைய பேங்க் டீடைல்ஸ், my bank details, ஆர் துளசிராமன். அக்கவுண்ட் நேம் ஆர் துளசிராமன். இந்தியன் பேங்க். அக்கவுண்ட் நம்பர் 5922 03 அக்கவுண்ட் நம்பர் 5922 03 523. ஐ ஆம் சாரி, அக்கவுண்ட் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. அன்பான தேவட பிள்ளைகளே, என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. 5 அப்பம் 2 மீன். இயேசு பயப்பட மாட்டான். ஏன்னா அவர் ஒரு ஜீவன். நீயும் பயப்படாத. பேங்க்ல 50 ரூபாய் தான் இருக்கு. தேவை 50 லட்சம். இயேசு மாதிரியே செயல்படியா? அந்த 50 ரூபாயை கையில வச்சுக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜீவனுள்ள ஐஸ்வர்யம் இயேசுவை தந்தாரே. அந்த அன்புக்கு வந்து அந்த இயேசு கூடிய ஐஸ்வர்யம் இருக்குது. அந்த பிதாவாகிய தேவனுக்கும் அதுக்கொப்பா மாம்சமாடி அவர் அந்த ஜீவ ஐஸ்வர்யத்தை செலுத்திக்கிட்டே இரு. உடனே நடக்கலாம், சோர்ந்து போகாத. இதுதான் அற்புதத்தின் விதி, பரலோக அற்புதத்தின் விதி. உங்களுக்கு தெரியுமா? நெகட்டிவ்ல சொல்றேன், நேரம் கடத்துக்கிட்டே இருக்கு. அன்பாலே, இயேசுனுக்கு பிதாவாகிய இயேசு உன் கையில குத்துட்டாரு. ஜீவ சொல்ற ஜீவரத்தம் உன் கையில தான் இருக்குது. அதை நீ பிசாசு என்ன பண்ணாரு? இதை வச்சுக்கிட்டு நன்மை தீமை சாபத்தை கவலை பயத்தை தேவனுக்கு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் குறைவுகளும் சாபத்தையும் பசியும் பட்டினியும் பறிச்சுட்டு உனக்கு நெகட்டிவ் அற்புதம் நடக்குது. நீ ஆதாம் மூலமா உனக்கு பாவ சாபம் குறைவு இருந்தாலும் ஜீவ சட்டத்தை பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான அவர் கொடுத்தினாக்கா அங்கதான் மிராக்கிள் நடக்கும். பிசாசு என்ன பண்ணாரா? இயேசு உனக்கு எல்லாத்தான் கொடுத்திருந்தாலும் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் கொடுத்திருந்தா அந்த ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் பிதாவாகி தேவன் உலகத்துக்கு நீ காண்பிக்காம கவலையும் பயம், ஐயோ எனக்கு நான் என்னங்க பண்ணிட்டு எங்க கடை வாங்குவேன், எங்க போவேன், அப்படியே கவலை பயம் வெறுப்பு கிருப்பி இதை காட்டி பிசாசின் அற்புதம் தான் நடக்கும்.
குறைவு மாறாது, அதிசயம் நடக்காது, அதில் போராட்டமாகவே இருக்கும். அதனால் ஆதாம் மூலமாய் குறைவு இருக்குது, கிறிஸ்து மூலமாய் பிதாவாகி மாம்சம் கிறிஸ்து நிறைவு உண்டாக்குறது. இயேசு பிதாவாய் இயேசு ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு என்னதான் கொடுத்தாலும் நீ மாம்ச சித்தியை தேவனுக்கு தனக்குள்ள காட்டினா அங்கே சாபமாகவே தான் இருக்கும். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இப்படிப்பட்ட மிராக்கிள் மினிஸ்ட்ரி தேவன் எப்படி எந்த அற்புதங்களை எந்த விதியிலே செய்தார் என்பதை தொடர்ந்து நாம் தியானிப்போம். ஆதாமுக்குள் எல்லா குறைவுகளும் கிறிஸ்துக்கள் எல்லா நிறைவுகளும் இருக்குது. அந்த கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். அது பரலோக ராஜ்யமா இருக்குது. தேவனீச்சு அது பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாருக்கும் ஆவியின்படி ஏற்றும்படி செலுத்த 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 உன் வாழ்க்கையிலெல்லாம் நிறைவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் இப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஒரு பலிபீடத்தை கட்டுவாங்க, ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டி, அதான் ஜீவரத்தம். அதை பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான குத்தானையில ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாதபடி ஐஸ்வர்யம் பெரியது. அவனுக்கு ஆபிரகாமுக்கு குறைவே இல்லை. 100வது வயசுல குறைவே நீங்க அற்புதமான குழந்தை பிறந்தது. ஏன்? பழுதற்ற பலியை தேவனுக்கு தனக்கு ஜீவரத்தத்தை பிதாவாகி இருக்கும் மாம்சமான இருக்கும். எங்க போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஓடம் தாண்டாந்து பார்த்து இந்த ஆபிரகாம் ஜீவ பலியை செலுத்திக்கிட்டே இருக்கிறான். செலுத்த பழுகுது, பெருகுது, நிரப்புது, வழிது. ஈசாக்கு வர வர விருதி மகா பெரியவனானான். அப்பா வழியை ஃபாலோ பண்றான். யாருக்கு கோலும் தனியுமா தான் போனான். ஒரு பழுதற்ற பலியை தான் ஜீவ பலி, ஜீவரத்தம். பிதாவாகி ஜோயே ஜீவன், பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான கோலும் தனிமா போனவன் 2 பரிவாரங்களால் கோடிக்கணக்கான கோடீஸ்வரனாக மாறினான். இதெல்லாம் பிரின்சிபிளுங்க, அற்புதத்தின் பிரின்ஸ் கிறிஸ்து. அவர் ஜீவனாக இருக்கிறார். ஆதாம் மரணமாயிருக்காங்க, குறைவுகள் வேலை செய்யும். 5 ஏப்ரல் 2 படிச்சு பற்றாக்குறை இருக்கும். அதில் தலைமையில் கழிச்சு கவலைப்பட்டா நீ இயேசு ஏற்றுக்கொண்டு புரோஜனம் கிடையாது. இயேசு இல்லாத தலைமையில் கழிச்சு கவலை தான் பண்ணான், வேற வழி. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ணனை ஏற்றுக்கொண்ட நீ பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாருக்கும் ஆவியின்படி எழுத்தின்படி வாய்நாள் முக ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு ஐஸ்வர்யம், இயேசு மகிமை, இயேசு கணம், இயேசு ஜீவ பூமி, ஜீவ ரத்தம். அந்த பிதாவாகிய தேவனுக்கு அதுக்கு ஒப்பாய் மாம்சமான அவர் கொடுக்க பாவன்ட்டு மரணம் நீங்கி போயிடு. மகிமையும் கனவும் புகழ்ச்சி ஆசீர்வாதம் பழுகி பெருகி நிரம்பி போயிடும். இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எங்கு சென்று பிசாசின் வல்லமையில் குறைவுகள் உள்ள ஜனங்களை இப்படித்தான் விடுதலையாக்கினார். நல்ல மிகுந்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். 38 வருஷமா வியாதியில குறைவுபட்டுக்கிறான். தலைமையில கை வச்சாரு. நல்ல மிகுந்த நாடுகளுக்கு வான தன்னாந்து பார்த்து அவன் பேர சொல்லி பிதாவாகி ஜீவன் அதுக்கப்புறம் மாம்சமான அவர் பாவ நிவர்த்தி உடனே ஈலிங்க 38 வருஷமா அந்த வியாதி குறைவு நீங்க எழுந்து நடந்தான் போய் எல்லா அற்புதம் இப்படிதாங்க நடந்தது. தொடர்ந்து இந்த அற்புதங்களை தியானிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யும். என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசு ஜீவ சஞ்சாரிகளாய் மாறுங்கள், ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வாருங்கள். ஆதாமும் சிந்தை மரணம் அங்கே குறைவுகள் வேலை செய்யும். 5 அப்போ 2 மீன் குறைவு கொஞ்சம் பிரச்சனை போராட்டமாகவே உன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவு இருக்கிறது. கிறிஸ்து ஜீவனை பரிபூர்ண ஜீவனை வான தன்னாந்து பிதாவாகி தேவங்க மாம்சமான அவர் ஆவின்படி ஏற்றும்படி கொடுக்க இடைவிடாமல் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலுகி பெருகி நிரம்பி வைந்து கொண்டே இருக்கும். ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். ஒரே ரகசியம், அவன் எங்கு சென்றாலும் பலிபீடத்தை ஒரு பைதற்ற ஆட்டுக்கிட்டே தான் இயேசு ஜீவரத்தை இயேசு தாமடா பிதாவாகி செலுத்திட்டே இருந்தான். அதுக்கப்புறம் மாம்சமான யார் சேர்க்கிறான்? ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாயிருந்தான், சீமானாயிருந்தான். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கையால் தாங்குங்கள். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்: இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922095523, IFSC கோட் ID IB 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி மறுபடியும் கேளுங்கள். யாராயிருந்தாலும் சரி, நீ ஆதாமில் இருந்தால் வெளிவந்திருக்கிறீர்கள். ஆதாம் குறைவுகள் நிறைந்தவன். என்னதான் கோடியாக இருந்தாலும் பணமே இருந்தாலும் சரி, பல விதமான குறைகள், வேதனைகள், துக்கங்கள், பாடுகள் இருக்கிறது. நேர் பரிகாரம் பிந்தினால் இயேசு ஜீவசரம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசரம் வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவாகி இருக்கும் மாம்சமான அவர் கொடுக்க உங்கள் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டாகுது, பரிகாரம் உண்டாகுது, பெருகுகிறது. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், மிராக்கிள் மனிதனாய் இருப்பாய். அல்லேலூயா. இல்லை என்றால் இயேசு உனக்கு கல்வாரி சொல்லி என்னதான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாலும் நீ மாம்ச சிந்திய தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டி அது பிசாசின் மிராக்கிள் குறைவுகளாகவே இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையாகவே இருக்கு. ஏன்னா மாம்ச சிந்தை பிதாவாகி தேவனுக்கும் உலகத்துக்கும் காட்டுற மாம்ச சிந்தை.
உலகத்தார்கள் என்ன பண்ணி முழு உலகத்துக்கு இயேசு தன் ஜீவனையும் பரிபூஜனையும் கொடுத்து தீர்த்துட்டாரு. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்? மாம்சத்திலேயே காட்டுறான். வானத்தாண்டான்னு பார்த்து தேவனுக்கு விரோதமாக இருக்கா, தனக்கு உலகத்துக்கு ஹைமனா நன்மை தீமை அறியத்தக்க கனி குச்சிக்கு நாளி ஷாகவே ஷாவாய். தேவனுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி தான், உலகத்துக்கு நன்மை சன்மார்க்கு துன்மார்க்கு தான் காட்டுறான். அங்கே தான் குறைவுகள், வேதனைகள், பாடுகள், உபத்திரங்கள், பசி, பற்றாக்குறை, எல்லா பிசாசின் அற்புதங்கள் நடக்குது. தேவனுடைய அற்புதம் நடக்கணும். இயேசு ஜீவரத்தம் அது பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமானி ஆகும். ஆவின்படி ஏற்றின்படி வாய்நாள் முழுக்க கொடுங்கள். பயப்படாதே, கலங்காதே. கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். அந்த கிறிஸ்து ஜீவனுடையவர், ஜீவதேவன். தேவனி என் பிதா ஜீவனோ குமாரன் ஜீவனோராய்க்கும் அருள் செய்த ஜீவனா கோடாகூடி வேலை பரலோக ராஜ்யம். தேவநீதி நித்திய ஜீவன். தேவநீதி தூவித்த இயேசு சாமண்டவாக இயேசு ஜீவனுக்குள்ளே புதைந்து கிடக்குது. ஆதாம் என்றால் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். உன் நிமித்தம் பூமியை சபிக்கப்பட்டு போகிறது. எங்கும் குறைவுகள் இருக்கிறது. இந்த குறைவுகள் உள்ள இந்த உலக இயேசு ஜீவரத்தம் பரலோக ராஜ்யம் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்களை அது பிதாவாகி தேவனுக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து நீ பிதாவாகி தேவன் கொடுக்க, அதுக்கு ஒப்பாய் மாம்சமான யாரும் கொடுக்க. உன் வாழ்க்கையெல்லாம் அற்புதத்தின் நாட்களாய் மாறிவிடும். அற்புதத்தின் விதிகளை நன்றாய் அறிந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் அற்புதங்களை செய்வார். ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம், ஈசாக்கு செய்த அற்புதம், யாக்கோபுக்கு செய்த அற்புதம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த கடைசி நாள் கொடுத்து மாபெரும் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரார். இந்த செய்தியில் என்னோடு உதவியார் என்னுடைய மனைவி மெர்சி தாமஸ். இந்த செய்தி குறைந்தது ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சென்றால் இன்னும் ஏராளம் ஜோயே ஜீவன் வேதாகம் சத்தியங்களை நீங்கள் கேட்கலாம். கூகுளில் யூடியூப்பில் சென்று தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்யுங்கள். இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கடைசி நாளில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமானால் இந்த செய்திகளை என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். குறிப்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் தயவாய் கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். பயப்படாதே, கலங்காதே. 5 அப்பம் 2 மீன். இயேசு பயப்படவில்லை. ஒரே காரணம், அவர் ஒரு ஜீவன், அவர் ஒரு மத்தியஸ்தர், அவர் மாற மாட்டார். பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான யாவுக்கு ஜீவனை கொடுத்தாங்க. அற்புதம் நடக்காம இருக்காது. பாவம் நிமித்தி ஒரு மனுஷன் மேல கசப்பு வெறுப்பு வச்சா கூட அற்புதம் வேலை செய்யாது. உன் தேவனாகிய கர்த்தர் எடுத்து முழியத்தோடு முழியாத்ம மூழ்பலத்தோடு அன்பு, அது கிறிஸ்துவின் அன்பு ஜீவனை பருபூஜனை கூட அதுக்கு ஒப்பாய் மாம்சமா உன்னிதோட பிறன் தேவன் தனக்கு பிறனுக்கு ஜீவனையும் பருபூஜி இயேசு தாழ்வாக கொடுத்துட்டாக்கா அங்கே மெராக்கள் நடக்கும். அதுதான் மெராக்கள் ஊழியம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 30/5/2019 அன்று மதுரை பட்டணத்திலே எங்கள் வீட்டிலே இந்த செய்தியை கொடுத்தோம். நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஹோப் ஃபார் இயேசு சபையின் தலைமை போதகம் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் JJ.Y. அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.